பார்க்குறது பாலக் சிக்கன் கறி. எப்படி சூப்பராக இருக்கு பாருங்கள், கலர்ஃபுல்லாக க்ரீன் கலரில். இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணணுமா? அப்போ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், எப்படி நான் ரெடி பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி சூப்பரான சுவையில் எப்படி இருக்குன்னு செய்யலாம். நம்ம பார்க்க போகிறது பாலக் சிக்கன் கறி. இது எப்படி ரெடி பண்ணலாம் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு கனகன் கிச்சன். இப்போது இந்த பாலக் சிக்கன் கறியில் என்னென்ன அப்படிங்கிறது தான் முன்கூட்டியே எல்லாத்தையும் நம்ம இதை மாதிரி செஞ்சு வச்சுக்கிறோம். அதுக்கு 3 கட்டு பாலக் எடுத்துருக்கேன். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. பாலக் வச்சுட்டு சிக்கன் கறி பண்ணும்பொழுது நல்ல ஒரு சுவையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு உடம்புக்கும் நல்லது. இதை எப்படி செய்யலாங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது இப்போ பாலக்கையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு சூடு பண்ணி எடுத்துக்கலாம், வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சதுக்கு பிறகு அது ஒரு நார்மலான தண்ணியில் வச்சுட்டு போட்டுடலாம். அது சூடு தனியட்டும். அதுக்கு பிறகும் க்ரீன் சில்லி, அதாவது பச்சை மிளகா, நம்ம உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் பண்ணுறது 2 கிலோ சிக்கன், அதுக்கு உள்ளது ஒரு 10 எடுத்திருக்கேன் பச்சை மிளகா. அதில் ஒன்றா போட்டு ஜாரில் கொஞ்சம் மல்லியும் போட்டுங்க, மல்லி இலை அதையும் போட்டுங்க. அது வீடியோ கிளிப் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கும். அதை வச்சு நல்லா ஒரு பேஸ்ட் அடித்து எடுத்துக்குவோம். பேஸ்ட் அடித்து எடுத்தாச்சு. அதுக்கடுத்து இதை ஒரு சைடில் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம், கேஷ்நட். அதை நல்லா கழுகிட்டு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கு பிறகு அதை மிக்சியில் பவுலில் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து நல்லா நைஸ் பேஸ்ட் அடித்து எடுத்துக்குவோம். ஆயிலு, அதுக்கு பிறகு இங்கே பார்த்துங்க வீடியோவில் எப்படி நான் எடுத்துருக்கேன்னு, அதே மாதிரி நீங்களும் ஆட் பண்ணிங்க. ஸ்லோ ஃப்ளேம் பண்ணுங்கள். இப்போ 400 கிராம் வெங்காயம் எடுத்துருக்கிறேன். 2 கிலோ சிக்கனுங்க, 400 கிராம் போதுமானது. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கோங்க. பச்சை மிளகா, கறிவேப்பிலை ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். நம்ம இது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு பண்ணுறது. 200 கிராம் தக்காளி, சால்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 டீஸ்பூனு, 2 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி. ஸ்லோவில் வச்சுங்க செய்யும் பொழுது. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மல்லித்தூள் 2 டீஸ்பூன். பார்த்துங்க, நான் வீடியோவில் எப்படி காமிக்கிறேனோ அதே மாதிரி எடுத்துங்க. சிக்கன் மசாலா 2 டீஸ்பூன். டீஸ்பூனுக்கும் டேபிள் ஸ்பூனுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. 3 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன். ஜீரா பவுடர் 1 ஸ்பூன். கரம் மசாலா 1 டீஸ்பூன். அதுக்கு பிறகு 2 கிலோ சிக்கன் இதை ஆட் பண்ணுறேன். நல்லா ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் வீடியோவில் ஃபுல்லாக காமிச்சிருக்க மாட்டேன். வீடியோவில் ஃபுல்லாக காமிச்சா லென்த்து அதிகமாகிடும்னு சொல்லி நான் ஷார்ட்டாக எடுத்திருக்கேன். இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு கை விடாமல் மிக்ஸ் பண்ணிங்க. ஸ்லோ ஃப்ளேம் வச்சுங்க, ஹை ஃப்ளேம் வேண்டாம். அதுக்கு பிறகு நம்ம பாலக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இப்போ எல்லாமே ஸ்லோவில் தான் பண்ணுறேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்க. பாலக் நம்ம பேஸ்ட் அடிச்சிருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிருக்கேன். இதே மாதிரி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. டைமிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக இது 2லேருந்து 3 நிமிஷம் வரையும் ஆகும். அதுக்கு பிறகு அந்த பாலக் எடுத்த பேஸ்ட்டு தான் அந்த கழுவி ஊற்றுறேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க. இதே வீட்டுக்காக இருந்தால் நம்ம கேஷ்நட் வேண்டியதில்லை. இது ரெஸ்டாரண்ட்டுங்கிறதுனால நம்ம கேஷ்நட் ஆட் பண்ணுறேன். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா இதிலே வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் லூஸாக இருக்கும். இது வீட்டுக்கு இதுக்கு போதுமானது. இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டுங்கிறதுனால நான் கேஷ்நட்டு பேஸ்ட் அடித்து போட்டிருக்கேன். அது 100 கிராம், கிலோவுக்கு 50 கிராம் எடுத்துக்கங்க. 2 கிலோ சிக்கனுங்கிறதுனால நான் 100 கிராம் சிக்கன் எடுத்தால் பாயில் பண்ணி உங்களுக்கு பேஸ்ட் அடித்து வச்சுருக்கேன் முன்னாடியே. இப்போ நல்லா 10 நிமிஷம் நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சுருந்தேன். நல்லா சிக்கன் பாயில் ஆகிருக்குது. ஆல்ரெடி சிக்கனை மசாலாவில் 5 நிமிஷம் இது பண்ணியிருக்கேன். மூடி வச்சு 10 நிமிஷம் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கேஷ்நட் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் அந்த கேஷ்நட் ஊற்றி ஒரு கொதிச்சா போதுமானது. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். பாருங்கள், சூப்பரான பாலக் சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணலான்னு பரவாயில்ல, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் நெக்ஸ்ட்டு எனக்கு வீடியோ போடுறதுக்கு
இன்னும் ஆர்வம் அதிகமாகும். தேங்க்யூ ஃபார் வீடியோ வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.